இன்னைக்கு இந்த உலக அறிவியலே இந்த உலகம் எப்படி வந்திருன்னு தெரிஞ்சுக்க முடியாம தவிக்குது. இவங்களுடைய ஒரு கணிப்பு எங்க நிக்குதுன்னு சொன்னா பெருவெடிப்பு தத்துவத்தில் தான் நிக்குது. அடுத்தடுத்து யாரோ தியரியெல்லாம் ரெடி பண்ணி சொல்றாங்க, அந்த தியரியெல்லாம் போற நிக்காது. ஏன்னா ஒரு இருப்பு தத்துவம் தான் இங்க வந்து செல்லுபடி ஆகும். இருப்பு தத்துவம் பெருவெடிப்பு கொள்கை. அது ஒரு பருப்பொருள் இருந்துச்சு, வடிவமுள்ள ஒரு பருப்பொருள் இருந்து அது வெடித்து சிதறி இந்த பிரபஞ்சமா அதாவது அங்கங்க பாட்பாட்டா சுழற்சி சுத்துது அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இதுதான் நம்ம படிக்கும்போது சொன்னாங்க. இப்ப வரைக்கும் அந்த தத்துவம் தான் நிலைச்சு நிக்குது. இப்போ அந்த பெருவெடிப்புக்கு காரணப்பட்ட பருப்பொருள் இந்த உலகத்துல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பருப்பொருள் சொன்னாலே இப்ப நாம இன்னைக்கு இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரே ஒரு பொருள் இல்லை. இப்போ தனிமை இப்ப நம்ம சொல்லணும், தம்பிகிட்ட கேட்டோம் இப்ப 118 நம்ம சொல்றோம்னு சொன்னா, இந்த 118 தனியாலாம் இருக்காது. இப்ப தங்கம் தனியான்னு சொன்னா தங்கம் தனியா வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அது சேர்மமா சேர்ந்து இருக்கும். அப்ப தனிமைன்றது இங்க தனியா இல்லை, நம்ம பிரிச்சு எடுத்து தான் காட்டுறோம். அப்ப இங்க தனியா வந்தது இருந்தாதான் ஒண்ணு உருவாகி வந்திருக்கும். ரெண்டு வந்தா ரெண்டு பிரபஞ்சமா மாற்றிருக்கும். ஒத்து போய் இந்த பிரபஞ்சத்தை நடத்தாது ஒற்றை தலைமை. இந்த பருப்பொருள்ன்றது பல கூட்டு பொருள்னாலே அந்த துகளாகணும் இருக்கணும், அது மூலக்கூறா இருக்கணும், அது வடிவமா எந்த வடிவத்துக்கு வாயு நிலையிலோ திரவ நிலையிலோ திடநிலையிலோ இருந்தா அது பருப்பு. திரவ நிலையில மேலே வடிவமாக முடியாது, அதுக்கு சமநிலைக்கு வரும். வாயு நிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது அடைச்சிக்க முடியாது, அது விரிஞ்சு போயிட்டே இருக்கு. அப்ப திடப்பொருள் தான் ஒரு வடிவத்துல ஷேப்ல நிற்குது. இந்த திடப்பொருள்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பொருள் வந்து துகளாகணும், அணுவாகணும், மூலப்பொருள் 7வது ஒரு நிலையில திடப்பொருளா மாறும். அப்ப திடப்பொருள் உருவாகிக்கணும், அதுக்கு முன்னாடி 7 பொருள் உருவாயிருக்கு. இந்த 7 பொருள் அடிப்படையில் துகள் எப்படி உருவாகுதுன்னா அது பன்மை. இங்க நாம ஏற்கனவே சொன்னோம் பன்மைக்கு செட் ஆகாது. அப்போ ஒற்றைத்துவம் வேணும். இந்த பன்மைத்துவத்தை புறத்தையும் ஒற்றைத்துவம் மாத்திர ஒரு கருவி எதுன்னு சொன்னா வெப்பம். வெப்பம் தான் துகளா மாறி இருக்கணும், துகள் தான் அணுவா மாறி இருக்கணும், அணுதான் மூலக்கூறா மாறி இருக்கணும், மூலக்கூறு தான் காத்தா வாயுவா திரவமா திடப்பொருளா மாறி பருப்பொருளா மாறி. அப்ப அடிப்படை வெப்பம். அப்போ நீங்க இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்தா வெப்பத்தை தான் ஆராய்ச்சி பண்ணணும். வெப்பத்தை தான் நான் சொல்றத உண்மையா போய் ஆய்வு பண்றதுன்னா வெப்பத்தை நீங்க வந்து கடவுள்னு வந்து சொல்லிட்டீங்க. இதுதான் இருப்பு. கடவுள் நம்ம எப்படி சொல்றோம்? அதுதான் ஆதி தோன்றி, அதுதான் ஆதி மூலம், அதுதான் அனைத்தும், அதுவே அனைத்தும். இந்த நீங்க ஒண்ணு புதுசாலாம் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சாச்சு. அதைதான் சொல்றேன். அதைதான் அப்பவே நாம இங்க கூட வரல. 2005 10 யூனிவர்சிட்டிக்கு ஐயா நாங்க வந்து உலகம் வெப்பம் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். உலகம் வெப்பத்தாலதான் பெருவெடிப்பு உருவாகிறதுக்கு இல்லை, பெருவெடிப்புக்கு காரணப்பட்ட பருப்பொருளே வெப்பம் தான் சேர்ந்து பண்ணிருக்கு. நான் அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இந்த 2 விதத்துலயும் நான் கடவுளையும் கண்டுபிடிச்சிருக்கோம், உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். மாடர்ன் யூனிவர்ஸ் தியரி அந்த வார்த்தையை அப்பயே பாத்துங்க. 2005 புதிய உலக உருவாக்க கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் ஷீட்ல படம் போட்டு வெப்பம் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துச்சு, அது எப்படி விரிவடையுது, அது எப்படி கோழி முட்டை வடிவம் வருது, கோழி முட்டை வடிவம் வந்து எப்படி பருப்பொருளா மாறுது, பருப்பொருளா எப்படி வெடிச்சு சிதறச்சுன்ற வரைக்கும் பெருவெடிப்புக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டுரும். அதை அனுப்புறோம். இன்னொரு சொல்லுங்க. புதிய மாடர்ன் யூனிவர்ஸ் தியரி. இவங்க யூனிவர்ஸ் உருவாகிற தியரி தான் சொல்லுவாங்க ஸ்டார்டிங். நம்ம அதுலயே மாறுபட்ட புதிய வந்து என்ன சொல்றது, மாடர்னா புதிய உலக உருவாக்க கொள்கை அப்படிங்கறது நம்ம அப்பயே உருவாக்க கொள்கை அப்படின்னு சொல்லி போட்டு அப்துல் கலாம் குடிமகனா இருந்தாரு. இது முதல் குடிமகனா இருந்தாரு, அவருக்கு அமைச்சிக்கிறோம். தமிழ்நாட்டுல ஐயா கலைஞர் ஐயா முதலமைச்சர் இருந்தாரு, அவருக்கு அமைச்சிருக்கிறோம். எங்க தொகுதி அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா பொன்முடி அவங்களுக்கு அமைச்சோம். அந்த நேரத்தில் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் அமைச்சோம். 10 யூனிவர்சிட்டிக்கு சேலஞ்ச் பண்ணோம். ஐயா நாங்க கடவுளை கண்டுபிடிச்சிருக்கோம், உலகம் இப்படித்தான் உருவாக சொல்லிட்டு யூனிவர்ஸ் தியரி நாங்க அறிமுகப்படுத்துறோம்.